மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ரமேஷ் அண்ணா இருவரும் அயல் கிராமமா இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு தங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடுக்கலாம் உடம்புல இயங்கி வருது. அதனூடாக நாங்க இந்த முத்தமிழ் இந்த முன்பள்ளி சிறார்களுக்கு உதவி செய்யலாம் என்று தீர்மானிச்சிருக்காங்க தான் அதை செய்ய வந்து நாங்க சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மைதானத்திலே சம நேரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வு பந்தை காலால் தட்டி செல்லுதல். கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது உறவு, நட்பு, காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது உறவு, நட்பு, காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த அனைவருக்கும் வணக்கம். நான் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு புதிய இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரல். இந்த ஊரலில் முத்தமிழ் முன்பள்ளி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன். நாங்கள் இந்த வந்ததன் நோக்கம் இங்கே செயல்பட்டு மகிழ்வோம் என்ற ஒரு நிகழ்வு இங்கே நடக்க போகிறது. இந்த செயல்பட்டு மகிழ்வோம் 3ஆம் மாதம் இல்லை 4ஆம் மாதம் செய்யலாம்னு சொல்லி லண்டன் நாளில் இருக்கிற ரமேஷ் எனக்கு சொல்லியிருந்தார். ஆனால் அது செய்ய முடியாதபடிக்கு இந்த வெயில் காரணமாக அது பிற்போடப்பட்டு இப்போ 8ஆம் மாதத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். 8ஆம் மாதம் இப்பொழுதுதான் அந்த நிகழ்வு செய்ய போகிறார்கள். இந்த நிகழ்வுக்காக அதாவது நிதி உதவி வழங்கியிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தால் லண்டன் நாளில் இருக்கிற சிவா அண்ணா அவற்றை பிள்ளைகள் அரிகரன், ஐங்கரன் இருவரும் பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டிருக்குது. அரிகரன், ஐங்கரன் இருவருக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்பள்ளிக்காக அவர்கள் 1,20,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்பள்ளிக்கு அநேக தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு குழாய் இருக்குது. ஆனால் அதுக்கு மோட்டர் இல்லை. மேலே டேங்க் ஒன்று போட்டபடி இருக்குது. அந்த மோட்டர் வசதி செய்து அந்த பைப் லைனிங் கூட்டா தான் நாங்கள் தண்ணி வரும். இங்கே பிள்ளைகள் தண்ணி குடிக்க தண்ணி வசதி இங்கே இல்லை. அதை விட மலசர கூடம் பின்னுக்கு இல்லை. அதை விட இந்த சுத்தறிக்கை அதாவது இந்த வேலி அச்சரிக்கை இல்லை. அப்படியே ஒரு துறந்த வெளி ஒரு அரங்காக இந்த இடம் இருக்குது. அதுக்கான பிள்ளைகளுக்கான மைதானம் இல்லை. அதை விட அவள் விளையாடுறதுக்கான எந்த ஒரு உபகரண பொருட்களும் இல்லை. ஒரு சர்க்கேஸா இருக்கலாம், ஏணியா இருக்கலாம், எந்த ஒன்றுமே இந்த முன்பள்ளிக்கு இல்லை. அதோட நாங்கள் இந்த நாளில் நான் ஒவ்வொன்றாக உங்களை காண்பிக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். பாருங்க, இதான் அந்த குழாய் கிணறு. பாருங்க, ஒரு முன்னேற்றம் செய்வதற்கு அதாவது உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. பாருங்க, விழுந்து போய் இப்படியா கிடக்குது. இதுக்கு பம்மொண்டு பூட்டிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு மோட்டார் வசதி பூட்டி கொடுத்தா தான் அந்த அதில் ஒரு ஒன்று கட்டி விட்டுருக்காரு. அதாவது மோட்டார் வச்சு பாதுகாப்பாக இருப்பதற்கு கட்டி விட்டுருக்காருலாம். இந்த டேங்க் மேலே டேங்கை பாருங்க. இதுக்கும் நாங்கள் மோட்டார் வசதி செய்து கொடுப்போமானால் அவர்கள் இந்த பிள்ளைகள் இதில் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்த வேலி.
பாருங்க அச்சரிக்கையே இல்லை. அதாவது வந்து ஒரு பாருங்க சுத்து மதில் ஒன்று ஏற்கனவே அப்படியே கட்டப்படியே இருக்குது. ஆனா அந்த பூர்த்தியாக இந்த வேலைகள் செய்து முடிக்கப்படவில்லை. பாருங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு வழிதான் பாருங்க. இந்த சுற்றுச்சூழல் ஃபுல்லா வேலியே இல்லை, அப்படியே இருக்குது. இதான் இந்த முன்பள்ளி. பார்க்க தெரியும். இந்த ஒரு மெலசல கூட வசதியும் இந்த இடத்துக்கு இல்லை. அப்ப இதெல்லாம் நாங்கள் இந்த புனரப்பு செய்து கொடுத்தால் இங்க அதிகமான பிள்ளைகள் வந்து பங்கு பெறுவார்கள். இந்த இடத்துல வந்து அவர்கள் படித்து அவர்களும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குள் அவர்களும் காணப்படுவார்கள். இதுக்கு வந்து இந்த வாசியால் தலைவர் வந்து என்ன கேட்டிருந்தார், இந்த வேலியெல்லாம் சுத்த வர அச்சரிக்கை பண்ணி இந்த இதுக்கான அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம்னா அதிகமான பிள்ளைகள் இங்கே பங்கு பெறுவார்கள். அதோட வந்து பாருங்க இந்த இந்த முன்பள்ளிக்கு வந்து விளையாட்டு மைதானம் இந்த பெரிய வெளி இருக்கு. இதுக்கான பொருட்கள் ஒன்றுமே இல்லை. அதாவது சர்க்கேஸ் ஒரு ஏனியோ அந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கான எந்த ஒரு உபகரணமும் இந்த இடத்துல இல்லை. ஒரு சுற்றளவுல ஒரு வெளியா தான் இருக்குது. இந்த இது வந்து பாருங்க ஒரு ஒரு மரம் இல்லை, ஒரு வெளி சரியான வெயில். அப்ப இந்த ஒரு மரங்கள் மேல் வைக்க முடியாதபடிக்கு ஏன் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அந்த வேலி அறிக்கை இல்லை. அதாவது ஆடு வரும், மாடு வரும், அப்ப நாய்கள் வரும். அப்ப நிறைய பிரச்சனை காரணமாக அவைகளாலையும் வைக்க முடியாமல் இருக்கிறது. அந்த முன்பள்ளியை பாத்தீங்கன்னா இதுதான் இந்த முன்பள்ளி. வணக்கம். அக்காண்ட பேர் உதயகுமாரி. உதயகுமாரி. இந்த முன்பள்ளி உங்களுக்கு என்னடா தெரியும்? எங்கள் அயல் கிராமம். அயல் கிராமம் தெரியுமா? இந்த முன்பள்ளியோட உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? தொடர்பு வந்தது அயல் கிராமன்றடியே நாங்க இப்ப எல்லாத்துக்குமே பாருந்தாங்க. அவையும் எங்களிடம் கிராமங்களுக்கு வாரது எங்க அயல் கிராமம் தானே பிள்ளைகள். அயல் கிராமமா? சரஸ்வதி கல்வி மேம்படுக்கலாம் உடும்பா வடக்குல இயங்கி வருது. அதனூடாக நாங்க இந்த முத்தமிழ் இந்த முன்பள்ளி சிறார்களுக்கு உதவி செய்யலாம் வந்து தீர்மானிச்சிருக்காங்க தான் அதை செய்ய வந்து நாங்க. நீங்க இந்த சரஸ்வதி கல்வி மேம்பாட்டு கழகத்து கூட இந்த முன்பள்ளிக்கு உதவி செய்றீங்க. எப்படியா உதவி செய்திருக்கீங்க அதை நீங்க சொல்ல முடியுமா? என்ன சொல்லி அதாவது இந்த இவரிடம் அந்த செயற்பட்டு மகள் நிகழ்வு ஒன்று செய்தவ. அப்ப எங்களுக்கு லண்டன்ல இருந்து சிவா அண்ணாரா அவர் தன்னுடைய பிள்ளைகள் பிறந்த நாளுக்காக, அதாவது மகன்களான சீனா அரிகரன் சீனா ஐங்கரன் ஆகிய இருவரதும் பிறந்த தினத்தை முன்னிட்டு எமது சரஸ்வதி கல்வி மேம்பாட்டு கழகத்துக்கு 1,20,000 ரூபாய் பணத்தினை அன்பளிப்பா வழங்கியிருந்தார். ஓகேக்கா. அப்ப உங்க இந்த சரஸ்வதி கல்வி மேம்பாட்டு கழகம் வந்து உங்களோட இந்த முன்பள்ளியோட தொடர்பில்லை தானே? இல்ல இல்ல, நாங்க அங்க அடுத்த கிராமத்துல இருந்து செயற்பட்டு வருகிறோம். உங்களோட அடுத்த கிராமத்துக்கு சரஸ்வதி கல்வி மேம்பாட்டு கழகம் இயங்கி கொண்டு வருது. அது எப்படியாக நீங்க அந்த கல்வி மேம்பாட்டு கழகத்தை இயக்குறீங்க? உங்க சரஸ்வதி கல்வி மேம்பாட்டு கழகம் எப்படியாக இயக்கி கொண்டு வரீங்க? எங்களோட நோக்கம் வந்து அனைத்து சிறுவர்களையும் சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும். இப்ப கற்பதற்கு வசதி இல்லாம இருக்கும் மாணவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்து அவர்களை கற்றலுக்கு தேவையான உதவிகளை வழங்கி அவை கற்றலுக்கு ஊக்குவித்து வர்றீங்க. ஓகே. அப்ப இந்த நீங்கள் அங்காலை பக்கத்து கிராமமா இருந்து கொண்டு தமிழ் முன்பள்ளிக்கு இந்த உதவியை நீங்க செய்ய முன் வந்திருக்கீங்க. ஓகேக்கா, வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ச்சியாக எப்படியான என்ன உதவிகளை செய்யலாம்ன்றத உங்களோட அடிப்படையில் நீங்க சொல்ல வர்றீங்க. சொல்லுங்க. எங்களுக்கு இதே போல சிறியன் சிவாண்ணா அவர்கள் வழங்கின உதவி மாதிரி மேலும் உதவி செய்ய முன் வந்தால் நாங்கள் இந்த முன்பள்ளிக்கு மட்டும் இல்லாம எங்களோட அயல் கிராமங்கள் இருக்கிற வேற முன்பள்ளிகளுக்கும் இப்படியான உதவிகளை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோம். அப்ப இந்த முன்பள்ளிக்கு நீங்கள் என்ன தேவைகள் இருக்குன்னு உங்களோட இந்த வாசியான தலைவர் கதைச்சிருந்தவர்? அதாவது மின்சார பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது கிணறு வசதி கிணறு இருந்தும் அதுக்குரிய அந்த மோட்டார் வசதி ஒண்ணும் இல்ல. அதொன்னும் இல்ல. அதெல்லாம் பிள்ளைகள் தண்ணி கூட உங்க பக்கத்து ஊர்ல இருந்தா எடுத்துக்கணும். இந்த முன்பள்ளிக்கு வந்து கரண்டில் வந்து எவ்வளவு வந்திருக்குது? 32,000 தான் சொன்னவர் தலைவர். கரண்டே துண்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி அது தெரியுமா? இந்த கரண்ட் துண்டிக்கப்பட்டது சொல்லி கரண்ட் அந்த காசு அதுக்குரிய கட்டணம் செலுத்தாத காரணத்தால துண்டிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப கரண்ட் துண்டிக்கப்பட்ட அப்ப இந்த இது துண்டிக்கப்பட்டது இந்த கரண்ட் அந்த பில் வந்து எவ்வளவு வந்திருக்கு அது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு வந்துருன்னு சொல்லி 32,000 என்று தலைவர் சொன்னவர். அந்த பில் எங்க காட்டி இருந்தா 32,000 காட்டினா திருப்பி கரண்ட வந்து உங்களுக்கு பழமை போல அவங்க வந்து பூட்டி விடணும். அப்படித்தானே? ஏன் அப்படி வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அது எங்களுக்கு தெரியாது. நான் இப்படிதான் சொன்னேன் தலைவர் 32,000 ரூபாய் காசு அட்டை இல்லைன்னு சொன்னேன். ரைட். ஓகே. அப்ப இதுக்கு வேற என்ன தேவைகள் இருக்கு? இந்த முன்பள்ளிக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு உங்களுக்கு சார் சொன்னேன். மனசர கூடம் இல்ல. தண்ணிக்கு வந்து மோட்டார் பூட்டி மேல பைப் லைனிங் கொடுத்தா தண்ணி இயங்கும்.
ஓகே, அதுவும் சொல்லியிருந்தேன். அடுத்தது இங்க வந்து எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் இந்த முன்பள்ளியில? இப்ப வந்து 14 பிள்ளைகள் இருக்கேன். இப்ப இங்க என்ன சொன்னா இந்த அடிப்படை வசதிகளோட இல்லாதால வேணிய பெற்றால் வந்து வேற முன்பள்ளியில தான் சேர்க்கணும். இப்ப இங்க நல்ல ஒரு எல்லா வசதிகளும் இருந்தா கூட இந்த பிள்ளை கொண்டு சேர்க்கணும். அடிப்படை வசதி என்ன அடிப்படை வசதி சொல்ல வரீங்க? அந்த நீர் தண்ணி பிரச்சனை, மலை செலவோட பிரச்சனை, மின்சார பிரச்சனை இருக்கு. ஒரு நிகழ்வு பழக்கிறனா கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த என்னன்னு சொல்றது அந்த இதை போட்டு பழக்கிறது கூட மின்சார வசதிகள் இல்ல. ஒரு திறந்த வெளியா இருக்கு பாருங்க, முன்பள்ளி திறந்த வெளியா ஆடுகள் நாயல் எல்லாம் இதுக்குள்ளாம இருக்கு. அப்ப அதெல்லாம் சுகாதார பிரச்சனை பிள்ளைகள். அடுத்தது இந்த முன்பள்ளிக்கான மற்ற அந்த சரக்கு சிவனியல் ஒன்றும் இல்லையா? விளையாட்டு முற்றமும் இல்ல, பாதுகாப்பு வெளியும் இல்ல. இங்க அங்கெல்லாம் கட்டி இருக்கணும், இஞ்சால பக்கம் அதெல்லாம் அந்த ஆடுகள் எல்லாம் இருக்கப்படுது. அந்த அறிக்கை இல்ல, அதான் மெயின் பிரச்சனை. மற்ற எல்லாத்தையும் நீங்க சரி செஞ்சிடலாமே. சூழலா இல்லத்தானே சூழலா. அப்ப எல்லா பெற்றாலும் விரும்பாயிடும் அப்படியான சூழல ஒன்று படிப்பிக்க விடுறாங்க. இப்ப என்ன சொல்ல வந்தா, இப்ப இதுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தா அந்த இங்க இருக்கிற இந்த கிராமத்துக்கு எல்லா பிள்ளைகளுமே இந்த நர்சரியில படிக்கக்கூடிய அப்படித்தான் செய்யணும். வெளியில போறதால கிராமம் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அடுத்தவன் இந்த கிராமத்து மக்கள் இதை அசாதாரணமா விட்டு இருக்காங்க. ஏன் முன்வந்து வந்து செய்யக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லையா இங்க இருந்து? அது வந்து பொருளாதார பிரச்சனையாகவும் இருக்குமல்லாம். அப்படியா? பொருளாதார எல்லாருமே இந்த கூலி தொழிலாளர் கிராமமா இருக்கிறபடியால் நாளாந்தும் தினக்கூலி வேலையை பாக்குறீங்க. இந்த முன்பள்ளியை வந்து பூரணமா புனரமைக்க வந்து அதிகமான நிதி தேவைப்படும். ஆனால் இந்த அப்படியே நீங்க கொடுக்காமல் ஒரு சாதாரணமா வந்து இங்க யாழ்ப்பாணத்திலே கூட ஒரு 1000 ரூபாய் வீதம் நீங்க கொடுப்பீங்க. ஆனால் இந்த முன்பள்ளியை வந்து எல்லா விதத்திலும் புனரமைக்கக்கூடிய மாதிரி. அப்ப நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யாராவது இதுக்கு உதவி செய்ய முன்வரும்படியாக நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முன்பள்ளிக்கு வந்து ஒரு உதவி செய்ய வேணும், இந்த முன்பள்ளி ஒரு நல்ல நிலைக்கு கொன்ற வேணும் என்று சொல்லி சரஸ்வதி கல்வி மேம்பாட்டு கழகத்தின் உறுப்பினராக இருக்கிறவர்கள், அதாவது உதயாக்கா, ரமேஷண்ணா இருவரும் வந்து அயல் கிராமமா இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு வந்து தங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எல்லாரும் இப்படி செய்ய முன்வர மாட்டார்கள். அவர்கள் தங்களோட பக்கத்து கிராமமும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பி இந்த நிதி பங்களிப்பை இந்த லண்டன் நாட்டில் இருக்கின்ற சிவாண்ணா கூட வாங்கி இது கொடுத்திருக்கார்கள். சரஸ்வதி கல்வி மேம்பாட்டு கழகம் இன்னும் அபிவிருத்தி அடைந்து இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லி தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்கு தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உங்களை கரங்களை தட்டியவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். கை தட்டுவதால் உங்களுடைய சுவர் தேசியெல்லாம் குறை. படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம். இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் தட
ஏட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். மற்றும் நமது இன்றைய நிகழ்வுக்கு நிதி பங்களிப்பினை வழங்கி புலம்பெயர் நாட்டில் வசிக்கும் நமது அயல் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் அண்ணா அவர்களுடைய வழிநடத்தலிலே உரும்புராய் மேம்பாட்டு கல்விக் கழகம் அவர்களால் நமது இந்த விளையாட்டு நிகழ்வுக்காக 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசில் பரிசுகள் வாங்கி தரப்பட்டுள்ளது. அவர்களை இருந்தார். அந்த வகையிலே நான் அநேகமான உதவிகள் தேடித்தான் போறது. ஆனால் இந்த ஒரு உதவிகள் இல்லை. இப்ப தற்போது கொஞ்சம் உதவிகள் எங்கள் தேடியே வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் அதனை உடனடியாக அவர்களை சம்மதம் தெரிவித்து எங்களுக்கு இப்படியான உதவி தேவை என்று சொல்லி அவர் கதைக்கும் போது சொன்னார், ஒரு குறுகிய நிதியைத்தான் தாங்கள் வழங்கும் சொல்லி நான் எதிர்பார்க்கல. அவர்கள் இப்படி 1 லட்சம் ரூபாய் பரிசு பொருட்களை வாங்கி தருவார்கள் என்று இருந்தும் அவர்களுக்கு நான் மீண்டும் நமது கிராமம் சார்பில் நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். மீண்டும் அவர்களுடைய உதவி எனக்கு தேவை என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். இந்த இதிலேயே இந்த வீடியோ பிடிக்கிற அவர் அனுப்பி வருகை தந்து என்னுடன் கதைச்ச போது சிறிய ஒரு வீடியோவை நமது முன்பள்ளியை பிடித்து அவரும் ஒரு புலம்பெயர் நாட்டில் வசிக்கும் தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு அனுப்பியிருந்தார். அவரும் நமது கிராம முன்பள்ளிக்கு சிறு உதவி செய்வதாக தெரிவித்திருக்கின்றார். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு.